இங்கே 2 காஃபி. இப்போ ஒரு காஃபி குடிச்சுன்னா காஃபி குடிக்கிட்டு எங்கள் பயணத்தை தொடர போகிறோம். முதலாவது இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரம்ன்றது அந்த ஸ்ரீரங்கத்தை தான் சொல்லுவாங்க. படியில் கீழே இறங்கி கொண்டிருக்கான். இங்கே பாருங்கள் படியோட சொந்துக்காக படி மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. இவ்வளோ தூரம்ன்றாங்க, இவ்வளோ நேரம் இறங்கி வந்தது, இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும். படிக்கிற பசங்களுக்காக வச்சுருக்கோம். லக்ஷ்மி ஹயக்ரீவன் சரஸ்வதிக்கு பாடம் சொல்லி கொடுத்து நல்ல மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம். பச்சை குங்குமத்தில் மேக் பண்ணி என்ன விலை? அது 200. பிள்ளையருக்கு கீழே இருக்கிற கடை தான் இது. இது என்ன அதிரசமா? எல்லாமே இருக்கும். என்ன விலை? 210. கரெக்டாக இருக்கும். இது வந்து பிரசாத் என்ன இந்த சுவாமி சிலை விற்கிற கடை. குட் மார்னிங். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து திருச்சியில் இதான் எங்களோட முதலாவது நாள். இப்போ விடியகாலத்தில் 6 நாங்கள் என்னென்னா இன்றைக்கி 2-3 இடங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம், மற்றது வந்து உச்சி பிள்ளையார் கோயில், இதில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களை ஏற்ற வந்த அண்ணன் இவர் தான் எங்களோட 10 நாளைக்கு பயணம் செய்வார். பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, என்ன சர்ச்சுன்னு தெரியாது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போதைக்கு அடிமையாயிட்டான் கஞ்சா அவனால இந்த வேலையெல்லாம் அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. கடவுளையா அவனுங்க அதிகமாக வந்தோன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இது என்ன அதில் இருக்கிற பில்டிங்? எது அது? சர்ச்சு, கிறிஸ்டின். கிறிஸ்டின் சர்ச்சா? வடிவாக இருக்கு. என்ன சர்ச்சுன்னு பேர் தெரியா, ஆனால் நல்ல வடிவாக இருக்கு, நல்லா இருக்கு. ஜீசஸ் எல்லாம் கண்ணாடி பொட்டிக்கில் வச்சு அடைச்சிருக்கு. சத்திரம் பேருந்து சரியான ஃபேமஸான பேருந்து இல்லையா போல இருக்குது. பாருங்க, ரோட்டில் ஒரு சனத்தை காலையில் 7-8-9 மணின்னா இங்கே பயங்கரமாக இருக்கும். ஸ்டாலின் திறந்து வச்சாருங்க. ஸ்டாலின் ஆட்கள் தாங்க. இப்போ வந்து டீ குடிக்கிறதுக்காக அண்ணன் ஒரு கடையில் சங்கீதா, ஸ்ரீ சங்கீதாஸுங்கிற ஒரு கடையில் டீ குடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏர்லி மார்னிங் வந்து திருச்சி நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸி ஆகி கொண்டிருக்கு. எல்லோரும் வேலைக்கு போயிருக்காங்க. டீ குடிக்கிறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்குது. நாங்கள் டீயோட படித்து போயிருக்கிறோம். நல்லா இருக்கும். இதான் என்ன காஃபி. இங்கே 2 காஃபி. எப்படி இருக்குது காஃபி? இப்போ ஒரு காஃபி குடிச்சுன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான காஃபி எங்கேயும் குடிச்சதில்லை. வீட்டில் எல்லாம் இவ்வளோ பிளாக் காஃபி குடிச்சிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான காஃபி இது வரைக்கும் அங்கேயும் குடிச்சதில்லை. என்ன சொல்கிற காஃபியை பற்றி? கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குது? சீனி போடும், அவரும் சீனி போடும். ஆனால் மேலே நல்லா இருந்துச்சு. 4 பேரும் காஃபி குடிச்சினாங்க. எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. காஃபி குடிக்கிட்டு எங்களை பயணத்தை தொடர போகிறோம். முதலாவது ஸ்ரீரங்கம் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் உச்சி பிள்ளையார் போய் பார்க்கலாம்னு இருக்கிறோம். முதலாவது ஸ்ரீரங்கம் போய் பார்ப்போமாங்க. பால் இவங்க அந்த சமயபுரத்துக்கு போக ஒரே மாதிரி சாரி கட்டி ஒரே கலர்ல என்ன சமயபுரம் இந்த மஞ்சள் கலர் சாரி அந்த அம்மன் சமயபுரத்து அம்மன் சொல்றது. அம்மன் சாரி சமயபுரத்தை கட்டுவாங்க. பட் ரோட் பிளாக் வச்சிருக்காங்க. நிறைய உண்மையா ஒருக்கா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சுத்தி கொண்டே இருக்கணும். அப்படியா? அது பிஸி டைம்ல இன்னும் டைம் எடுக்கணும். பிஸி டைம்னா ரொம்ப மோசம். வேல்பூரி இங்கே இதெல்லாம் ரோட்டுக்கரையில் இருக்கிற உணவு கடைங்க. இதெல்லாம் அப்படியே வச்சு மூடிட்டு போயிடுவாங்க. என்ன அந்த அந்த உச்சி பிள்ளையார் தெரியுது, அதில் ஆட்களை சூழ்ந்துருவாங்க. ரைட். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரியோ? அதே மாதிரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கோயிலில் வந்து ஐயர்மார் காலால் வந்து காசு போடுமா. தமிழை பார்த்து நீங்கள் என்ன தமிழில் என்ன கதைக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சு பாருங்க. அவனுங்க தெரிஞ்சிட்டு காசு போட, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், பிரசாதம் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் காதில் எதுவும் வாங்கிக்காதீங்க.
எங்களோட ஆட்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. நான் கோயிலில் பெருசாக அர்ச்சனை அது ஒன்றுக்குமே நாங்கள் அது போய் ஏதோ நம்பிக்கைக்கு ஏதோ கும்பிட்டு வரது வழியோ. அர்ச்சனை கூட சில பேர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் பிராமண ஆட்கள் தான். நாங்கள் இது பூரா பிராமண ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாம் பிராமண ஆட்கள் தான். ரைட்டா. இதில் ஒரு தேர் ஒன்று இருக்கு, செல்லும் வழியில். அந்த இதில் இருக்கு பாருங்க, உச்சிப்பிள்ளையார் மலைக்கோட்டைக்கு செல்லும் வழின்னு இதில் போட்டிருக்கு. வெயிட் ராக் ஃபோர்ட். இதுக்காலையா ராத்திரி வந்தேன்? ராத்திரி இதால் வரலாம், அங்கால அப்படி வந்தோம். இந்த தெரியுது மேலே உச்சிப்பிள்ளையார். இது இப்போ வந்து நாங்கள் அந்த திருச்சி அந்த உச்சிப்பிள்ளையார் மலைக்கோட்டைக்கு போகிற வழியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். இதுக்குள்ளால தான் போகிறது. இப்போ அண்ணா வந்து காரில் எங்களை இதில். ஓகே சரி, நாங்கள் ஏறுவோமா மலைக்கு? சரி வாங்க. ஓ சரி, ஓகேவா. இப்போ இதுக்குள்ள தான் நாங்கள் ஏறணும் மேலே. இந்த இதால் இப்போ நாங்கள் வந்து அர்ச்சனை சாமான் வாங்கியிருக்கோம். எங்கள் எடுப்பாக போட்டு ஓகே. இதான் ஏறுற வழி. இந்த படி கட்டால் தான் நாங்கள் ஏறி போகணும். இதால் போகணும். இந்த கேமராவுக்கு 100 ரூபா கொடுக்கணுமா இருக்கும். இதுதான் அந்த படிக்கட்டு மேலே ஏறுற படிக்கட்டி. கேமராவுக்கு 100 ரூபா டிக்கெட். 2 கேமரா இருக்குது. 2க்கு ஏறணுமா? ரெண்டு கேமராவுக்கும் டிக்கெட்டா வந்து அர்ச்சனைக்கான ப்ரைஸ் டிக்கெட் எல்லாம் இருக்குது. 2ங்க சரிண்ணா. ஓகே சரி. இப்போ நாங்கள் வந்து மலைக்கோட்டைக்கு படியில் ஏற போகிறோம். பாப்பா எத்தனை படின்னு தெரியல. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டு இருக்கிற மேலே. அவ்வளோவும் பாருங்கள், இது வந்து கருங்கல் பாறையை வெட்டி செஞ்சுருக்கு. என்னடா இது மேலே போகுது. அந்த பாறை எப்படி சொங்குதா போகுது. வந்து உச்சி பிள்ளையாருக்கு போகிற வழி. இது வந்து தாய்மானவர். இதை கும்பிட்டுட்டு நாங்கள் உச்சி பிள்ளையாருக்கு இதால் போகிறோம். பாருங்க மலைக்கோட்டை இடையில நின்று நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த பொடியனை ஓகே. தாய்மானவரை கும்பிட்டுட்டு நாங்கள் நேராக இப்போ இங்கே என்ன உச்சி பிள்ளையார் நோக்கி ஏறிட்டு நிற்கிறோம். பாருங்கள் இதெல்லாம் மலை இல்லை, எவ்வளோ பெரிய மலை, பெரிய பாறை ஒன்று மேலே. இது ஆக்கள்லாம் பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே நாங்கள் போவோம். வாங்க 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 வாங்க. படி இருக்கா, நாங்கள் ஏற போகணும். வழியில் எல்லாம் சின்ன கடையெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே இன்னும் படி ஏறுது. இந்த குரங்கு இருக்குது, ரோஷன் கவனம். இந்த குரங்கு இருக்குது. உச்சி பிள்ளையார் தெரியுற எங்கேருந்து. என்ன இது உச்சி பிள்ளையார் தெரியுற. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கம் தெரிஞ்சிச்சு. எங்கே அந்த தெரியுது, அந்த ஸ்ரீரங்கம் அதில் தெரியுது. நாளைக்கு கிண தூரமாக இருக்க மாட்டேங்க. மாதிரி நடந்து வந்துட்டா இல்லை உச்சி பிள்ளையார் கோயில் அங்கே இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரம்ன்றது. இந்த ஆக்கள்லாம் சறுக்குறாங்க. நம்ம கும்பிட்டு வருவோம் வாங்க கோயிலுக்கு போய். செங்குத்தாக இருக்குது, வளைஞ்சிட்டீங்க. அதாவது இந்த பாறையை வெட்டி படியாகி வச்சுக்காங்க. பார்த்தீங்க இங்கே பாருங்க, பாறையை வெட்டி படியாக்கிடுறாங்க. பாருங்க திருச்சியோட வியூ. இதுதான் திருச்சியோட வியூ. எப்படி இருக்கு. இந்த அதில் போகுது காவேரி ஆறு. அங்கால பின்னால் தெரியுது ஸ்ரீரங்கம். இது காவேரியா. இப்போ நான் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலுடைய மேல் மூலையில் வந்து நிற்கிறேன். அதாவது உச்சியில் வந்து நிற்கிறேன். உச்சியில் நின்று அந்த திருச்சியோட வியூவை பார்த்தேன். எப்படி இருக்குது பாருங்கள் திருச்சியோட வியூ. சூப்பராக இருக்குது. இந்த அதில் குட்டியாக தெரியுது ஸ்ரீரங்கம். அது ஸ்ரீரங்கம், இது திருச்சி. விடிய காத்தால 7 மணிக்கு எப்படி இருக்குது வியூ.
கொஞ்சம் சூரியன் இல்லாமல் இருக்கிறபடியாக கொஞ்சம் டல்லாக இருக்குது. மகனங்களே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கலேண்டு உச்சி பிள்ளையார தரிசிச்சாச்சு, கும்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து படியில் கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள் படி எவ்வளோ செஞ்சுட்டா போகுது. இப்போ நாங்கள் படியில் இறங்கி போய்க்கொண்டு நிற்கிறேன். படி வந்து வளைஞ்சு போகுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க இந்த பாறையே படி மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. இங்கே இவ்வளோ தூரம்ன்றாங்க, இவ்வளோ நேரம் இறங்கி வந்தது, இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கி போகணும். இங்கே இதில் வந்து இந்த பிள்ளை வரங்க கிராக்கள் அந்த சின்ன பிள்ளைண்ட இது மாதிரி அதில் வந்து இதில் கட்டி தூக்கியிருக்கிறாங்க. அது அவங்கள பிள்ளை வருமுன்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இங்கே பாருங்கள் எங்கடைய பசங்க படிக்கிறாங்களா? படிக்கிற பசங்களுக்காக வச்சுருக்கோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். சரஸ்வதிக்கு பாடம் சொல்லி கொடுத்து குரு. நல்ல பசங்க படிப்பாங்க, மெமரி போகிற நல்லா இருக்கும், கோவப்பட மாட்டாங்க, ஹஸ்பண்ட் ரொம்ப அன்பாக மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம் சுவாமி. வலதுக்கு பச்சை குங்குமத்தில் மேக் பண்ணி என்ன விலை ஐயா? அது 200. இது என்ன சமாளி? அது அரகஜாரில் தடை செய்யுது. கருப்பு மை செய்வாங்கல்ல, மகாலட்சுமி போட்டு செய்வாங்க, அதில் தடை செய்யும். இது வந்து என்னத்துக்கு வச்சிருக்குமா? படிப்புக்கா? இது ரோஷனுக்காக வாங்குறேன். 200 150 இன்னும் 50 ரூபா. இருபடி என்ன 200 ரூபாயா? அதே மாதிரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். கோயிலில் வந்து ஐயர்மார் காலால் வந்து காசு போடாதீங்க. நான் பொதுவாகவே போடுறேன்ல. உங்களோட தமிழை பார்த்து நீங்கள் என்ன தமிழில் என்ன கதைக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சு பாருங்க. அவனுங்க தெரிஞ்சுட்டு காசு போட, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், பிரசாதம் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் காதில் எதுவும் வாங்கிக்காதீங்க. எங்களோட ஆட்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. இது படிக்கிற பிள்ளைகளுக்கு இது நல்லதான் உண்டு. வாங்குறா 200 ரூபாய் அந்த ஞாபகத்துக்கு. ரைட். இல்லை இது வாங்கின அப்புறம் நீ படிக்க இல்லையோ? ஏனாக்குள்ளலாம் இருக்காங்க, வேலி இருக்குது. இது வந்து கணபதியோட மூடி ஒன்று இருக்குது. இங்கே இருக்குன்னா அந்த அப்படியே பாருங்கள் உச்சி பிள்ளையார் அதில் தெரியுது. உச்சி பிள்ளையாருக்கு கீழே இருக்கிற கடை தான் இது. சரியா சரியா அம்மாட்ட கொடுங்க. உனக்கு ஏன் காசு? ரைட். இப்போ தரிசிச்சுட்டோம். இனிமேல் நாங்கள் படியெல்லாம் கீழே இறங்கிட்டு அண்ணாவுக்கு கால் பண்ணணும். எங்கள் டிரைவர்னா வந்து எங்களை பிக்கப் பண்ணுவார். பாருங்கள் இந்த பாடுறா எப்படி செங்குத்து இறங்குது. எங்களோட முதல் நாள் இது. முதல் கோயில் வந்து உச்சி பிள்ளையார். எல்லோரும் சொல்லுவாங்க முதல் காரியம் செய்கிறேன்டா பிள்ளையாரில் தொடங்கணும். அதே மாதிரி எங்களோட இந்தியாவோட முதலாவது நாளில் ட்ரிப் உச்சி பிள்ளையார் தான் எங்களோட முதலாவது கோயில். இதுக்கு பிறகு எத்தனையோ கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு, எத்தனையோ இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து நேரம் சரியாக 8 மணி. இப்போ நான் எங்களோட டாக்ஸி போய் கொண்டிருக்கிறோம். இல்லை இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன இங்கே பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாம் கருங்கல். இந்த எல்லாம் கருங்கல், பாறை எல்லாம் வழுக்குது. மழை நேரத்தில் இப்படி வளர்க்க போதில்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாமான்கள் எல்லாம் வாங்கலாம். எவ்வளோ? 2 வாங்க. இது என்ன? அதிரசமா? இது எல்லாத்துல ஒவ்வொன்று வாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். உச்சி பிள்ளையார் எல்லாமே இருக்கும். என்ன விலை? 210. அதை வேணும் செட் எல்லா ஒன்றும் இருக்கா? சரி. லட்டு கொடு. இப்போ நாங்கள் வந்து தேவஸ்தான பிரசாத வீட்டில் வந்து எல்லா பிரசாதமும் சேர்த்து பேக்கில் இருக்குது. ஒரு பேக்கில் தர்றாங்க. 210 ரூபா. 210 ரூபாய்க்கு அதை
நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். ஓகே, இவ்வளோ தான் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இதில் தான் நாங்கள் ஏறினாங்க. இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டோம். இந்த இதில் தான் எங்களுடைய அண்ணா டேக்ஸியில் எங்களை இறக்கி விட்டவர். இப்போ நாங்கள் விட தள்ளியே நாங்கள் எங்களோட டேக்ஸியை திருப்பி பிடிக்கணும். இப்போ அவருக்கு கால் பண்ணணும் என்ன. ஓகே, எங்களோட தரிசனம் முடிஞ்சுது. உச்சி பிள்ளையர் அடுத்தது வந்து ஸ்ரீரங்கம் போக போகிறோம். இப்போ நாங்கள் இது நினைப்போமா வந்து எங்களுடைய அண்ணாக்கு கால் பண்ண போகிறோம். எங்களுடைய பிரதர் அண்ணா கால் பண்ண இதில் வந்து ஏற்றுவேன். இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய ஜாஸ்திலாம் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். இது வந்து பிரசாத் என்ன இந்த சுவாமி சிலை விற்கிற கடை நாங்கள் ஆல்ரெடி ஒன்று வாங்கிட்டோம். இந்த நம்ம அண்ணா வந்துட்டார். ஆமாம், இங்கே பாருங்க 2 கார் கிளாஷ் ஆகுது. இனிமேல் நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போகிறோம். நாங்கள் இப்போ வந்து அண்ணாட காரில் ஏறிட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கடையில் இருக்கா அண்ணா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் முடிச்சுட்டு ஒரு ஐயராக்களோட கடை ஒன்று இருக்கான். ஏதோ 500 வருஷம் பில்டிங்கில் அந்த செய்கிறாங்களாம். அந்த ஸ்ரீரங்கம் முன்னுக்கு இருக்கான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால். அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோயிலை முடிச்சுட்டு வாங்க. போகிற வழி எல்லாம் வந்து மூளைக்கு மூளை கோயில்கள் தான். என்ன எங்கே பாருங்கள், இதில் ஒரு கோயில் தான் எல்லாமே. இந்த முனீஸ்வரர் கோயில், இந்த இன்னொரு கோயில், இந்த அந்த அடுத்த கோயில், இங்கே அதில் ஒரு கோயில். ஒரே கோயில் மயம் தான். ஏன்னா இதை சுற்றியே நகர சுத்திகரிப்பு தொழிலாளர்கள்லாம் அந்த கடை வேலையை செஞ்சுருக்கு. பாருங்க, சிட்டி வந்து பிஸி ஆகுது. என்ன கஃபேஸா பார்க்குற இடங்கள்லாம் கஃபேஸ். அந்த பவன் இந்த பவன் ஊருப்பட்டது. இதில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கும் சமயபுரத்துக்கும் இந்த வழியால் தான் போகணுமா.